பகுதி 2 3 பகுதிகளில் இரண்டாவது பகுதி 4 வினாக்களை உள்ளடக்கியிருக்கும். அதில் நாங்கள் 3 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். அந்த வகையிலே பகுதி 2 இரண்டாவது பகுதியிலே முதலாவது வினா ஒரு கட்டுரை அல்லது ஒரு பந்தி அல்லது ஒரு கதை தரப்படும். அந்த கதையை தொடர்ந்து சில வினாக்கள் இடம்பெறும். இங்கே நீங்கள் கடந்த காலங்களிலே வந்த வினாக்களை பார்க்கலாம். எங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற கதைகள் தான் கடந்த 5 வருடங்களும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தரம் 12 தரம் 13 2 புத்தகங்களையும் கதைகள் கிஸ்ஸா இருக்கின்றன. அந்த கதைகள் தான் பெரும்பாலும் பகுதி 2 இரண்டாவது பகுதியில் முதலாவது வினாவாக இடம்பெற்றிருக்கின்றன. அந்த பந்தியை அல்லது அந்த கதையை வாசித்து விட்டு கேட்கப்படுகின்ற 5 வினாக்களுக்கும் விடை எழுத வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது வசனம் அமைக்கிறது, தக்வீனுல் ஜும்லா. அடுத்து மூன்றாவது ஹிவார், உரையாடல். அடுத்தது ரிசாலா, கடிதம் எழுதுறது. அப்ப நாங்க கிஸ்ஸா, ரிசாலா, ஹிவார், தக்வீனுல் ஜும்லா, இந்த 4ல் 3 கேள்விகளுக்கு மாணவிகள் விடையளிக்க வேண்டும். 4ல் ஏதாவது ஒரு கேள்வியை விட முடியும். எனவே இதே தெரிவுக்குரிய பகுதி. 3 வினாக்கள் 30 புள்ளிகள், ஒரு வினாவுக்கு 10 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். இந்த பகுதியை பொறுத்த மட்டும் அன்பார்ந்த மாணவிகளே, இந்த முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்துட்டு போவோம். முதலாவது கேள்வி மிகவும் இலகுவான கேள்வியாக இருக்கும். அதாவது பகுதி 2ல் முதலாவது கேள்வி இங்கு சுஆல் சானின்னு போட்டிக்குது. ஏற்கனவே பகுதி 1ல் இடம்பெற்ற 4 வினாக்களும் அது சுஆல் அவ்வல் ஆபா ஜீம் தால் இருக்கும். ஓகே, இங்கே இந்த பகுதி 2ல் முதலாவது கேள்வி பாருங்கள். இது 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு வினா. அதாவது இதை நான் உங்களுக்கு மாதிரி வினாவாக விளங்கப்படுத்துகின்றேன். இக்ரா வ அஜிப் அனில் அஸ்இலத்தி அல்லதி தஹ்தஹா பில் ஜுமலி தாம்மா. பாருங்க, இக்ரா என்றால் வாசி, வ அஜிப் என்றால் விடையளி, அனில் அஸ்இலத்தி அல்லதி தஹ்தஹா பில் ஜுமல் அத்தாம்மா. இங்கே மிக முக்கியமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். கீழே உள்ள வினாக்களுக்கு முழுமையான வசனங்களை கொண்டு விடை அளிக்குக. முதலாவது இக்ரா என்ற பகுதி இருக்குது. அப்ப வாசிக்க வேண்டும். வாசித்து விட்டு இந்த கேள்விகளுக்கு பில் ஜுமல் தாம்மா, அதாவது பூரண விடைகள் அளிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த பந்தி உங்களுக்கு பரிச்சயமான ஒரு கதையாக இருக்கும். கதை அச்சாதன்னாதி அர்ரியாதி அலா தன்சீம் முசாபகா, சிபாக்குல் ஜரி சம்பந்தமான ஒரு போட்டி. ரைட், ஓட்ட போட்டியிலே அஹ்மத் கலந்து கொண்டு அங்கே ஓடுகின்ற போது ஒரு பூனையை கண்டு இந்த பூனைக்கு உதவி செய்தது சம்பந்தமான கதை தான் இது. இங்கு 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. மாஹிய ஆதத்துன் நாதி அர்ரியாதி, அலாம அத்தாதல் முஷாஹிதூன், மாஹுவ மௌகிஃபு அஹ்மத் மஅல் கித்தா, மாஹுவ மௌகிஃபு அஹ்மத் மினல் கித்தா என்றுதான் மிக பொருத்தம். மாஹிய முகாஃபாத்து அஹ்மத் மினன் நாதி, மாஹியல் இப்ரா மின் ஹாதிஹில் கிஸ்ஸா. அப்ப இதுல இந்த 4 கேள்வியும் பாருங்க. இந்த 4 கேள்விக்குமான விட இந்த பந்தியில் இருக்குது. உதாரணமாக சொன்னால், மாஹிய ஆதத்துன் நாதி அர்ரியாதி, விளையாட்டு கழகத்தின் பழக்கம் என்ன? கதை அத்தாதன்னாதி, அத்தாதென்றால் வளமையாக்கி கொண்டான். அப்ப பழக்கம்னா இங்க வளமையாக இந்த விளையாட்டு கழகம் செய்கின்ற விடயம் என்ன என்றதான் கேள்வி. கதை அத்தாதன்னாதி அர்ரியாதி. அப்ப என்ன? அப்ப விட ஜும்லா தாம எப்படி எழுதணும்? ஆதத்துன் நாதி அர்ரியாதி ஹிய அன், சரியா, யுனத்திம நாதி அர்ரியாதி ஐ யுனத்திம, நதமனால் ஏற்பாடு செய்தான், ஒழுங்கு செய்தான், ஆர்கனைஸ் பண்றது. முசாபகத்த ஜர்யின் பி மசாஃபா தவீல சனவியன். அவ்வளவுதான் விட. சரியா? இப்ப ஆதத்துன் நாதி அர்ரியாதி என்று போட்டு ஹிய ஐ யுனத்திம முசாபகத்த, ஐ யுனத்திமன்றது ஐ யுனத்திமன் நாதி ரியாதி. சரியா?
முசாபகத ஜர்யின் பி மசாஃபா தவீலா சனவியன். வருடாந்தம் நீண்ட தூர ஓட்டப் போட்டியை ஏற்பாடு செய்வதுதான் விளையாட்டுக் கழகத்தின் பழக்கம் அல்லது வளமை ஆகும். இது உண்மையிலே வளமை. விளையாட்டுக் கழகத்தின் வளமை என்ன, வளமையாக செய்கின்ற விடயம் என்ன என்றதான் கேது. அப்ப இங்க பாருங்க, இப்ப இதுதான் விட. அப்ப இதை நீங்க பில் ஜுமல் தாம்மா, முதலாவது முழுமையான வசனத்துல விடையளிக்கணும். அடுத்தது இதை அப்படியே போட்டுடல, இதை அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை, இப்படி போடவும் மேலும். ஆதத்துன்னாதி அர்ரியாதி ஹிய தன்சீமு முசாபகத் ஜர்யின் பிமசாஃபா தவீலா சனவியன்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே போடலாம். சரியா? ஆதத்துன்னாதி அர்ரியாதி ஹிய தன்சீமு முசாபகத் ஜர்யின் பிமசாஃபா தவீலா சனவியன், அல்லது ஆதத்துன்னாதி அர்ரியாதி ஹிய ஐயுனத்திம முசாபகத் ஜர்யின் பிமசாஃபா தவீலா சனவியன். அப்ப இப்படி அந்த விடையை எழுத வேண்டும். இப்ப இந்த விடைக்கு எத்தனை புள்ளி? 2 புள்ளிகள். பாருங்க, இலகுவான பகுதி. ஏன்னா இந்த கேள்விக்கு ஒரு வரியில தான் விட வரும், 2 புள்ளிகள் கிடைக்கும். அதே போல அலாமை அத்தாதல் முஷாஹிதூன். சரியா? அங்க இருக்க முஷாஹிதூன் என்றால் அந்த பார்வையாளர்கள், பார்க்க வந்தவர்கள், காண்கின்றவர்கள் எல்லாம். இங்க அந்த போட்டியை கண்டுகளிக்க வந்தவர்கள், அவர்கள் எப்படி வளமையாய் கொண்டிருந்தாங்க அது சம்பந்தமாகவும் இதுல ஈக்குது. பாருங்க, அத்தல் முஷாஹிதூன் அலா யஃபூஸ் அஹ்மத் ஃபீஹா வயலீஹி பிலால் தான் அதுக்கான விடையாக வரும். அப்ப இப்படி நீங்க இது என்னென்றால், இது ஃபஹ்முல் மக்ரூ என்று சொல்லுவோம். ஃபஹ்முல் மக்ரூ என்று சொல்றது கிரகித்த, நீ வாசித்தத்தை விளங்கி விடையாக மாற்றி எழுத வேண்டிய ஒரு வினாத்தான் இந்த வினா. இதுல இந்த கேள்வி மட்டும்தான் நீங்க யோசிச்சு எழுதணும். மாஹியல் இபரத்துன் இன் ஹாதிஹில் கிஸ்ஸா, இந்த கதையிலிருந்து பெறுகின்ற படிப்பினை என்ன? இபரத்துன், இபர் என்றால் துரூஸ் வ இபர்னு சொல்லுவாங்க, படிப்பினைகள். அப்ப மாஹியல் இபரத்துன் இன் ஹாதிஹில் கிஸ்ஸா, அப்ப இந்த கதையிலிருந்து, கதையில படிப்பினை என்ன? அப்ப அதை உங்களுக்கு யோசிச்சு எழுதலாம். என்ன? பிறர் நலம் பேன்றது, அடுத்த ஜீவகாருண்யம்னு சொல்லலாம், அர்ரிஃப்கு பில் ஹயவான் என்று சொல்லலாம், இல்ல கித்தாக்கு ஒரு பூனைக்கு உதவி செய்யறது தானே. அடுத்தது வந்தால் ஈசார, அதாவது பிறர் நலம் பேன்றன்னு சொல்லலாம். அதே போன்று முசாதத்துல் ஆஹரீன், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறேன். இப்படி என்னமாலும் ஒரு 4-5 ஒரு இபரை எழுதணும். அப்ப அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இது நீங்க கடந்த 5 வருடங்களும் அந்த கதைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த கதைகள் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா இதுல நீங்க இப்ப ஒரு தலைப்பு உங்களுக்கு தரப்பட்டால், உதாரணமாக சொல்லுவோமே, பிர்சா டிப்ளோமாசியால் இருக்கின்ற அந்த தலைப்பு அப்படியே 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற அந்த பந்தி அல்லது கட்டுரை தரலாம். அதுல இருந்து கேள்வி எடுக்கலாம் தானே 5, அல்லது இன்திகாப்லேருந்து எடுக்கலாம், பர்லிமான்லேருந்து எடுக்கலாம், அல்லது ஹஃப்லுர் ரியாதி என்ற அந்த தலைப்பை போடலாம். சரியா? அல்லது மவாரிதுல் ஆலமில் அரபி என்ற அந்த அப்படியே போடலாம், புக்ல இருக்கிற ஒரு கட்டுரையை போடலாம். போட்டு இப்படி கேள்விகள் தாரது. அப்ப இதை கேள்வி நான் நினைக்கிறேன் கிரகித்தல் கேள்வி, இலகுவான கேள்வி. இதுக்கு நீங்க இந்த வாசிச்சு உங்களால் இந்த பந்திய விளங்க முடியுமாக இருந்தால், அந்த விளங்கின விஷயங்களை விடையாக மாற்றுறதுதான் நீங்க எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம். எனவே இலகுவான பகுதி 5 வினாக்கள் 10 புள்ளிகள். சரியா? அப்ப அன்பார்ந்த மாணவிகளை நீங்க என்ன செய்யணும் என்றால், இப்ப இதுக்கு எங்களுக்கு சாய்ஸ் தரையலாது, எதிர்பார்க்கை கேள்விகள் தர முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், இதை கொஞ்சம் பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்கின்ற தலைப்புகள் வருமாக இருந்தால் நீங்க படிச்சிருந்தால் அது லேசி. அப்படி இல்லாட்டியும் என்ன, உங்களுக்கு அரப வாசிச்சு விளங்கலும் என்றால் கேட்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கிறதா. சரியா? அப்ப இதுல எங்களுக்கு எதிர்பார்க்கை கேள்விகள் வழங்க முடியாது, இப்படி வரும், இப்படி விடையளிக்கணும் என்றுதான் எங்களுக்கு சொல்ல முடியும். ரைட்? அதான் நாங்க சொல்லிக்கிறோம். இதுல மிக முக்கியமாக இந்த பாருங்க, இக்ரா வ அஜிப் பில் ஜுமல் தாமா. அப்ப கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விடைய முழுமையாக எழுத வேண்டும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது, புக்ல இருக்கிற மாதிரி எழுதல, கேட்கப்பட்ட கேள்விக்கு மாதிரி அது அரபுல சரியான விடையாக எழுதணும். சரியா? அதாக்கள் ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு பேத்து விடைய தேடி அப்படியே எழுதுறது, அப்படி எழுதப்படாது. இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடைய தொகுத்து எழுதணும். ரைட்? அப்ப இது பாட்டுல முதலாவது கேள்வி. ரைட்? நாங்க சரி டவுட் எழுதிதான் கடைசி டிஸ்கஸ் பண்ணோமே. அடுத்தது பாருங்க, டவுட் எழுதிதான் நீங்க மார்க் பண்ணி வச்சோங்க, பிறகு நாங்க இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஹைரன். அடுத்தது பாருங்க புள்ளகள், இதுல தக்வீனுல் ஜும்லா, கவ்வில் ஜும்லத்தன் முஃபீதா பிகுல்லி வாஹிதின் மிம்மா யாதி பி உஸ்லூபிக்குன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப இது என்னன்னா,
கௌவின் ஜும்லா என்றால் ஒரு வசனத்தை உருவாக்குக. முஃபீதா என்றால் பயனுள்ள. கௌவின் ஜும்லத்தன் முஃபீதத்தன் பிகுல்லி வாஹிதின் ஒவ்வொன்றுக்கும் பயனுள்ள ஒரு வசனத்தை உருவாக்குக. மிம்மா யாத்தி கீழ் வருகின்றவற்றுக்கு. பி உஸ்லூபிக் என்றால் உனது ஸ்டைல்ல என்றுதான் கருத்து. உஸ்லூபு நசாலிபு என்றால் வழிமுறை. ஏன்னா உஸ்லூபு நசாலிபு என்றால் வழிமுறை. அப்ப இதுல நீங்க நல்லா விளையம் கொள்ளணும். இது நீங்க உங்களோட ஸ்டைல்ல உங்களோட வழிமுறையில உங்களுக்கு விரும்பிய ஒரு வசனத்தை எழுதியது. அந்த சொல் இருக்கிற மாதிரியே அந்த வசனத்துல வந்தால் சரி. புத்தகத்துல இருக்கிற மாதிரி எழுதணும்ன்றதும் அல்ல. அல்லது நீங்க மிச்சம் கஷ்டப்படுத்திக் கொள்ளவும் தேவையில்லை. மிச்சம் சிம்பிளாக பயனுள்ள ஒரு சிறந்த வசனத்தை எழுதுறதுதான். அப்ப இதுக்கு உங்களுக்கு நகவும் சர்ஃபும் சொல்லும் இந்த சரி, வேற ஒன்றும் தேவையில்லை. உதாரணமாக நான் இதுல கடந்த காலங்களில் வந்த இதுகளை போட்டிருக்கிறேன். நான் காட்டினேன் உங்களுக்கு. இதுல பாருங்க. சரி பாருங்க புள்ளோல். இப்ப கௌவின் ஜும்லா கவின் ஜும்லால கொஞ்சம் பாருங்க. கடந்த காலங்கள் எப்படி வந்திருந்தா 19ஆம் ஆண்டு சில சொற்கள் வந்திருக்குது. நான் 5 வருடங்கள்லையும் வந்து அந்த சொற்களை போட்டிக்கிறேன். சும்மா உங்களுக்கு அந்த ஃபார்மட்டை காட்டுறதுக்கு தான். அப்ப இதுல எல்லா வசனத்துக்கும் எல்லா சொல்லுக்கும் வசனங்கள் அமைக்கல, உங்களுக்கு அமைக்கலுமாக இருக்கும். 19ஆம் ஆண்டு பாருங்க. இதுல இந்த கேள்வி அதே மாதிரி தான் வந்திருக்குது. கௌவின் ஜும்லா முஃபீதா, அதே போல த குல்ல வாஹிதின் மிம்மா யாத்தி ஃபி ஜும்லத்தின் முஸ்தகில்லா முஃபீதா மின் அந்திக். அப்படி இதுல எல்லாமே சொல்ல வர விஷயம் என்றால் வசனம் அமைக்குகின்றதுதான். சரி, ஓகே. இங்க பாருங்க. 19ஆம் ஆண்டு லதைக்க அமல் இப்படின்னு சொற்கள் வந்தீங்க இல்லையா? அதே மாதிரி 20ஆம் ஆண்டும் வந்திருக்குது. 24ஆம் ஆண்டு லாஸ்டா வந்து பாருங்க. வத்தன் ஹீன் அலா குல்லி யஷ்ரிபுன இஷ்ரூன லன் கபீருன் சமராத்துன் லம் யஸ்குத் பஈதன். அப்ப இந்த 5 வருட வினாபத்திரங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு சுருக்கமாக இப்படி சொல்லலாம். வசனம் அமைக்கின்ற பகுதி சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால் பார்ட் 2ல 2வது கேள்வியில ஃபியல் மாதி முதாரி வாரது. இறந்த கால வினையும் வரலாம், நிகழ்கால வினையும் வரலாம். சரியா? அதுல நீங்க வசனங்களை பார்க்கின்ற போது அதுல முஃப்ரது முசக்கரு முஅன்னஸ் ஜம். முஃப்ரது முசன்னா ஜம் இருக்குது, ஒருமை இருமை பன்மை. இங்கெல்ல முசக்கர் முஅன்னஸ் இருக்குது. அதே போல ஃபியல் மாதி முதாரி எடுத்துக்கொண்டால் காயிப் இருக்குது, முகாத்தப் இருக்குது, அடுத்தது முத்தகல்லிம் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த சொல் எப்படி வருகுதோ அப்படியே தான் யூஸ் பண்ணணும். ஃபியல் மாதி முதாரி பாருங்க. ஷாஹத் என்றால் ஷாஹத் தான் இது. இந்த மாதிரி சொல் வந்தால் 2 மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஹரக்கத்து வச்சு ஃபியல் மாதின்னு எடுக்கவும் மேலும் அல்லது இஸ்மு ஃபாயில் எடுக்கவும் மேலும். ஷாஹத் என்று சொல்லி உங்களுக்கு வசனம் அமைக்கவும் மேலும், ஷாஹித் என்று சொல்லியும் எடுக்கணும். பிரச்சனையே இல்லை. சரியா? ஏதோ நீங்க ஃபியல் மாதி என்று எடுத்தால் ஷாஹத என்று ஃபியல் மாதில பொருத்தமான பயனுள்ள வசனம் ஒன்று எழுதணும். அல்லது ஷாஹிதுன் என்று சொல்லி நீங்க ஒரு சிஃபத்தாக எடுத்தால் இஸ்மு ஃபாயிலாக, அப்ப நீங்க அதுக்கு மாதிரி ஒரு வசனம் எழுத வேண்டும். சரியா? ஷாஹித் என்றால் சாட்சி ஆண்ட ஒரு கருத்தும் இருக்குது. இஸ்மு ஃபாயில் ஒரு இஸ்மாகவும் இருக்கும். ஹஜஸ இன்தகல யசிஃபூன இதெல்லாம் கடந்த காலங்களில் வந்தது. பாருங்க, யசிஃபூன யஹ்தஃபிலூன. அப்ப இந்த வினைச்சொற்களை பார்க்கின்ற போது இன்னொரு விஷயத்த சொல்லலாம். சில சொற்கள் இருக்குது அரபுல, அந்த வினைச்சொல்லோட இடைச்சொற்களும் வரும். உதாரணமாக ஹசல வந்தால் அலா வரும். ஹசலா அலா. உதாரணமாக இங்க பாருங்க, யஹ்தஃபிலூனு சொல்லிக்குதானே. யஹ்தஃபிலூன வந்தால் கட்டாயம் பி வரும். யஹ்தஃபல பி தான் அது. யஹ்தஃபல பி யஹ்தஃபிலு
யஹ்தஃபிலூன பி, எதை கொண்டாடுகிறார்களோ அதுக்கு பி வரும். இப்போ உதாரணமாக பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் என்றால் யஹ்தஃபிலூன பில் அயாத் ஓ பி அயாதின். சரியா? அது மாதிரி ஹசல வந்தால் அலா வரும். தகவன வந்தால் மின் வரும். தகவன மின் கொண்டிருந்தது, உள்ளடக்கி இருந்தது. எஹ்தஃபல வந்தால் பி வரும். ஹசல அலா என்றால் பெற்றுக்கொண்டான். ஃபக்கரன் வந்தால் ஃபி, ஃபக்கர ஃபி என்றால் சிந்தித்தான். ஃபக்கர அன் அல்ல, ஃபக்கர ஃபி. சமிஅ வந்தால் அன் வரும். அஹ்பர வந்தால் அலன என்று சொல் வந்தால் அறிவித்தான், விளம்பரப்படுத்தினால் அன் வரும். அப்ப அப்படியான சொற்கள் வரும். இப்ப இங்க பாருங்க, இப்ப யஹ்தஃபிலூன்னு தருவாங்க. நீங்க இந்த யஹ்தஃபிலூன்ற சொல்லுக்கு வசனம் அமைப்பதாக இருந்தால் பியை கொண்டுதான் முடிச்சோணும். யஹ்தஃபல பி தான் சரியான கருத்தை கொடுக்கின்ற வசனமாக இருக்குமே. சரி, அப்ப ஃபியல் மாதி முதாரி அதே போல வினைச்சொல்லோடு சேர்ந்து வருகின்ற இடைச்சொற்கள் அப்படியான சொற்களும் வரலாம். அடுத்தது வந்து சில தனியான பெயர் சொல்வாரு பாருங்க. லாஸ்டா வந்து அல் வத்தன் வந்திருக்குது பாருங்க. அல் வத்தன், அல் வத்தன் மாரிஃபாவான சொல். அதுல நீங்க நக்கிரா மாரிஃபாவையும் பார்த்துக்கணும். இதை நீங்க உண்மையிலே வசம் அமைக்கின்ற போது ஃபியல் மாதி முதாரி ஃபியல் பிளஸ் ஹர்ஃபுஜல் பார்க்குற மாதிரி இசும் வந்தால், பெயர் சொல் வந்தால் அதுல நக்கிரா மாரிஃபா பார்க்கணும். இப்ப பாருங்க, கடந்த காலங்களில் மஸ்கத்துர் ரஸ்ன்னு வந்திருக்குது, பிறந்த இடம். பர்லிமான் வந்திருக்குது, அல்பர். இப்ப பர்லிமான் வரும் அல்லது அல் பர்லிமான். அது இஷ்ரூன்ற மாதூதுலையும் வரலாம் என்ற வாருது. இஸ்திகலால் சுதந்திரம். அல் வத்தன் பாருங்க, தேசம், நாடு. அப்ப தனிப்பெயர் சொல் வரலாம். அந்த தனிப்பெயர் சொல் அது நக்கிராவாக இருக்கலாம், மாரிஃபாவாக இருக்கலாம், முதக்கராகவும் இருக்கலாம், முன்னஸாகவும் இருக்கலாம். அடுத்தால் இஸ்திமால் அல் லுகவி, மொழி பயன்பாட்டு சொற்கள் இருக்குது. இஸ்திமால் லுகவின்றது மொழியில, லாங்குவேஜ்ல அந்த யூசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி உதாரணமா சொல்றேன்டா, அல் ஜதீர் பிஸ்திக்ர்ன்றது ஒரு யூசேஜ். ரெண்டுக்கும் ரெண்டு கருத்து இருக்கு. ஜதீர் என்றால் பொருத்தமானது என்று கருத்து இருக்குது, திக்ர் என்றால் குறிப்பிட்டார். இது ரெண்டும் சேர்ந்து என்ன சொல் என்றால் அல் ஜதீர் பிஸ்திக்ர் என்றால் குறிப்பிடத்தக்க அம்சம், குறிப்பிடத்தக்கது, குறிப்பிடத்தக்கது என்றுதான் கருத்து. குறிப்பிட மிகவும் பொருத்தமானது. சரி, அப்ப அல் ஜதீர் பிஸ்திக்ர் என்றத குறிப்பிடத்தக்கது. அப்ப இது இஸ்திமால் லுகவி. அதே போல ஹீன என்ற சொல், ஹீன, ஹீன என்றால் போது. சரியா? ஃபில் காலிப் என்றது பெரும்பாலும். அஸ்னா என்றால் அந்த போது, அஸ்னா ரிஹ்லா சுற்றுலாவின் போது. சரியா? இப்ப ஹசப அல்லது விஃப்கல் லி ஏற்ப, அக்கார்டிங் டு. கைரு அன்ன, கைரு அன்ன என்றால் லாக்கின்னோட கருத்து என்றால். சரியா? ஓகே. சிஃபால பாருங்க நிறைய வந்திருக்குது. சிஃபால நல்லா பார்த்துக்கணும். இதுல சிஃபாண்டால் ஒரு பண்பு சொல் இல்லையா? இப்ப அதுல பாருங்க சில கசீர் உண்டு. இந்த கசீருன்றது நக்கிராவாக இருக்குது, முதக்கராக இருக்குது. எனவே இது நக்கிரா முதக்கராகத்தான் அந்த வசனத்துல பயன்படுத்தணும். கசீரத்துன்னு உண்டு வரவும் இல்லாது, அல் கசீரத்து உண்டு வரவும் இல்லாது, அல் கசீரு உண்டு வரவும் இல்லாது, கசீரன் உண்டு வரவும் இல்லாது. கசீருன்னு தான் நீக்கும். அப்ப அதாவது சொல் எந்த நிலையில இருக்குதோ அப்படியே பயன்படுத்தணும்ன்றதான் நீங்க இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப இங்க ஹதீசத்துன் பாருங்க, இது முதக்கர், இது ஹதீசத்துன் நவீனகரமானது, புதியது என்று கருத்து. அப்ப இது வந்து அதாவது நக்கிராவாக இருக்குது, முஅன்னஸாக இருக்குது. அப்ப மௌசூஃபோ அல்லது மௌசூஃப் அல்ல வர முபுத்ததா, முபுத்ததா வந்து மௌசூஃப் அல்ல, முபுத்ததா வந்து மௌசூஃபும் வரலாம், மௌசூஃபும் வரலாம், நக்கிரா மௌசூஃப். சரியா? மௌசூஃப் அல்லது முபுத்ததா வந்து அது முஅன்னஸ் வைக்கணும்ன்றது நாங்கள் விளைக்கணும். பாருங்க, அல் காதிமா, அல் காதிமான்றது சிஃபத். சிஃபத் வந்து முஅன்னஸாக இருக்குது, பெண்பாலாக இருக்குது. எனவே அங்கே வர மௌசூஃப் இருக்குதுன்னு அல் மௌசூஃப் வந்து முஅன்னஸாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் கவனிச்சு தான் நீங்க என்ன செய்யணும், வசனங்களை அமைக்க வேண்டும். அடுத்து தர்ஃபுகள் வாருது பாருங்க. தர்ஃபுல பல வகையான தர்ஃப் இருக்குது. சரியா? தர்ஃபு ஜமானி இருக்குது, மக்கானி இருக்குது, கபுல, பஅத, ஹல்ஃப, வராஅ. சரியா? தர்ஃபு ஜமான் வல் மக்கான் படிச்சிருப்பீங்களா? அப்ப அதுகள் வரலாம். அதே மாதிரி அஸ்னா என்று பாருங்க, நீங்க வந்து அஸ்னா, ஹசப, ஹிலால. அதே மாதிரி இன்னும் தர்ஃபுகள் இருக்குது. ظرف الزمان والمكان قبل بعد خلف وراء. சரியா? ஓகே. அப்ப அப்படியான சொல்லும் வந்திருக்குது. இப்ப ஹிலால என்றால் ஊடாக, பீட கருத்து, பிவாசித்தத்தி, ஹிலால. சரியா? எல்லாம் ஒரே கருத்து. அடுத்து ஹுரூஃபுல், ஹுரூஃப்ன்றது ஹுரூஃபுல் ஜர்ரும் வரலாம.
ஹுரூஃபுன்று வருகின்ற போது இதுல நீங்க ஹுரூஃபுன் நவாசிக் ஹுரூஃபுன் நஸ்ப போட்டிக்கிறீங்க. அதவாத்துன் நஸ்பு தான் இது. லன், லம், லம்மா, இதன் எல்லாம் ஹுரூஃபுன் நஸ். அதவாத்துன் நஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது அதவாத்துன் நசுப் வல் ஜஸ்ம். உதாரணமாக அதவாத்து நஸ்புண்டால் அன், கை, லி, லிக்கை இதெல்லாம் வருமே. சரி, அதவாத்து நசுப் ஃபியல் முதாரிக்கு நஸ்பு. அதவாத்துல் ஜஸ்மும் இருக்குது. லம், சரியா, லம்மா, அதவாத்துல் ஜஸ்ம். ஹுரூஃபுன் நவாசிக், ஹுரூஃபுன் நவாசிக் என்று சொல்றது நீங்க இந்த இன்னவ அகவாத்துஹா வ கானவ அகவாத்துஹால வர அந்த சொற்கள். இன்னவ அகவாத்துஹாண்டால் இன்ன, அன்ன, லாக்கின்ன, லைத்த, அல்ல, சரியா, அப்படியான சொல். இன்ன அதுக்கு பிறகு பெயர் சொல் வரும், நஸ்பு செய்யும். இஸ்மு இன்ன நஸ்பு செய்யும். ஹுரூஃபு நவாசிக்ல இருக்குது பாருங்க. ஹுரூஃபுண்டால் இங்க கானவாகவாத்துவா கான, அஸ்பஹ, மாதால, பாத்த, வல்ல, சரியா, சார, அது ஹுரூஃபு நவாசிக்னு சொல்றது. அப்ப இன்னவாகவாத்துவா கானவாகவாத்துவாகவும் வர முடியும். இப்படி இங்க நான் ஒரு 7 போட்டிக்கு 10 கேட்டகரியில எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த சொற்களை பார்க்கலாம். அப்ப மொழியில எல்லா பகுதியும், அதாவது ஃபியலா இருக்கலாம், இஸ்மாக இருக்கலாம், அதவாத்துகளாக இருக்கலாம், ஹுரூஃபுகளாக இருக்கலாம், அதவாத்துல் நசுப், அதவாத்துல் ஜஸ்ம், இன்னவாகவாத்துவா, கானாவாகவாத்துவா, சரி, இதோடு சம்பந்தப்பட்ட எல்லா சொற்களும் இதுல வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே வசனம் அமைக்கிறேன்னு சொல்லி யாராவது முடிவெடுத்தால் கஷ்டம் இல்லை, இலகுவான பகுதி. கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும், இந்த சொற்கள் தெரிஞ்சிருக்கோம். குறிப்பாக இப்ப அதாவது இப்ப நீங்க பாருங்க, இப்ப லாஸ்ட் இயர் வந்த கேள்வி இதுல 10 சொல்லுக்கும் 10 வசனங்கள் தானே, ஒரு வசனத்துக்கு ஒரு ஒரு புள்ளி. ஏன்னா அப்ப நீங்க எல்லாத்தையும் சரியா எழுதணும். வசனம் அமைக்கிறத திருத்துகின்ற போது சரஃபு நகு காணமா பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஜும்லா முஃபீதா காமிலாவா இருக்கணுமே, முழுமையான பயனுள்ள வசனமாக இருக்கணுமே. அப்ப ஒரு மார்க்ஸ் தாரத்துக்கு அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, திருத்துகின்ற போது பார்ப்பாங்க. எனவே நீங்க முதலாவது இந்த சொல் அட கருத்து தெரியுமாக இருந்தால் தான் என்ன செய்யலாம், ஒரு 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 பயனுள்ள வசனத்தை எழுதலாம், பயனுள்ள ஒரு வசனத்தை எழுத இயலும். சரியா? ஓகே. இப்போ நான் சும்மா 2-3 உதாரணத்தை சொல்லிட்டு நாங்க அடுத்ததுக்கு போவோம். நான் இதுல சில அந்த இஸ்தீமா லுகவியை மட்டும் இதுல வசனத்துக்கு எடுத்துக்கொண்டேன். சரியா? அடுத்த சொற்களுக்கு உங்களுக்கு எழுதியலுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோமே. சரியா? இப்ப யுத்துலக்கு அலா என்ற சொல்ல தரலாம். யுத்துலக்கு அலா, யுசம்மா பி, 2 முறை கருத்து. அழைக்கப்படுகின்றது, சூட்டப்படுகின்றது, பெயர் சூட்டப்படுகின்றது என்று சொல்லுவோம். யுத்துலக்கு அலல் பர்லிமான் தஸ்மியாத்துன் முக்தலிஃபா ஹசப குல்லி தௌலத்தின் மிஸ்ல மஜ்லிஸின் நுவாபி வ மஜ்லிஸில் ஷாபி. யுத்துலக்குன்னு இங்க வந்து அழைக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது, பெயர் சூட்டப்படுகின்றது. அப்ப யுத்துலக்கு அலல் பர்லிமான் தஸ்மியாத்துன் முக்தலிஃபா. பாராளுமன்றம், இதை நாங்கள் மொழிபெயர்க்கின்ற போது மொழியாக்கம் செய்ய வேண்டும். பாராளுமன்றம் பல்வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்படுகின்றது, அல்லது பாராளுமன்றத்துக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றது. ஹசப குல்லி தௌலத்தின், ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும். உதாரணமாக மக்கள் சபை, பிரதிநிதிகள் சபை, மஜ்லிசுன் நுவாப். நாஇபுட பன்ம நுவாப். நாஇபுன் என்றால் பிரதிநிதி, நாஇபுல் பர்லமான் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற பிரதிநிதி. மஜ்லிசு நுவாப் பிரதிநிதிகள் சபை, மஜ்லிஸ் ஷாப் என்றால் மக்கள் சபை. அப்ப மக்கள் சபை அல்லது மக்கள் மன்றம் மற்றும் பிரதிநிதிகள் சபை போன்ற ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும் பல்வேறுபட்ட பெயர்களால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது. இப்ப மினல் வாஜிப் என்றால் கட்டாயமான ஒன்றாகும். மினல் வாஜிப், இந்த மினல் வாஜிப் தந்தால் மினல் வாஜிபி அலா குல்லி முஸ்லிம், வாஜிபுன் அலா தானே, மினல் வாஜிபி அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஐயத்தசர்ரஃப, நடந்து கொள்வது, விஃப்க தஆலீமில் இஸ்லாம், இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப. இதெல்லாம் உங்களுக்கு தர்ஜுமாக்கும் ஹெல்ப்பாக இருக்குமே. இப்படி வந்தீங்குது. இப்போ மினல் வாஜிப் அலா குல்லி முஸ்லிமின் ஐயத்தசர்ரஃப, தசர்ரஃபனா நடந்து போறது. மினல் வாஜிபி அன் வரும், மினல் வாஜிபி யார் மீது, அலா வரும். மினல் வாஜிப் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஐயத்தசர்ரஃப, நடந்து கொள்வது, விஃப்க தஆலீமில் இஸ்லாம், தலீமுன் தஆலீம் என்றால் போதனைகள், இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒன்றாகும்.
சவாஅன் கான அல்லது சவாஅன் அகானன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட, உதாரணமாக ஜமீஉ ஹுகூகுல் இன்சான், அனைத்து மனித உரிமைகளும் கைரு காபிலா, பிரிக்க முடியாதவை. கைரு காபிலத்தில் இந்த சொல் கைரு காபிலத்தில் நேற்று கைரு காபில் என்ற சொல் தரலாம். சரியா? இப்ப ஹுகூகுல் இன்சான் கைரு காபிலான்னு முஅன்னஸாக வந்திருக்குது. ஹுகூகுல் இன்சான்ன்றது பெண்பால் தானே. ஜமீஉ ஹுகூகில் இன்சான் கைரு காபிலத்தில் லித்தஜ்தியா. அப்ப தஜ்தியா ஜஸ்ஸான கூறு போட்டான், பகுதி பகுதியாக பிரிக்கிறது. அப்ப இதை நாங்கள் மொழிபெயர்க்க எப்படி? அனைத்து மனித உரிமைகளையும் அனைத்து மனித உரிமைகளும் கூறு போட முடியாதவை ஆகும். சவாஅன் கானத், அவை இருந்தாலும் கூட, சவாஅன் கானத் ஹுகூகுல் இன்சான் ஹுகூகன் மதனியத்தன் வ சியாசியத்தன் வ இக்திசாதியத்தன் வ இஜ்திமாஇயத்தன் அவ் இக்திசாதியத்தன் வ இஜ்திமாஇயத்தன், அவை சிவில் உரிமைகளாக இருந்தாலும் சரியே, அரசியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார சமூகவியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி. அப்ப அனைத்து மனித உரிமைகளும் கூறு போட முடியாதவையாகும். அவை சிவில் அரசியல் உரிமைகளாக இருந்தாலும் சரியே, அல்லது சமூக பொருளாதார உரிமைகளாக இருந்தாலும் சரி. அப்ப இதை நாங்கள் மொழிபெயர்ப்பதாக இருந்தால், அரசியல் சிவில் உரிமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக பொருளாதார உரிமைகளாக இருந்தாலும் சரி, மனித உரிமைகள் அனைத்தும் கூறு போட முடியாதவை ஆகும். சரி, இப்ப ஷாமிலுன்றது நான் இந்த இது 1 மினிட்டோட முடியுமே, முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஜாயின் ஆகுவோமே. ஷாமிலுன் என்றால் பூரணமானது. அதமு தம்யீஸ் மப்தஉன் ஷாமில் ஃபில் கானூன் அத்-தௌலி லிஹுகூகில் இன்சான். பாகுபாடு காட்டாமை என்பது, அதமு தம்யீஸ் பாகுபாடு வேறுபாடு காட்டாமல் இருப்பது, மப்தஉன் ஷாமிலுன் பூரணமான ஒரு கொள்கையாகும். எங்கே? ஃபில் கானூன் அத்-தௌலி லிஹுகூகில் இன்சான், மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்திலே பாகுபாடு காட்டாமல் இருப்பது முழுமையான ஒரு கொள்கையாகும். பல்பேசா டிப்ளோமாசியான ஒரு தனிச்சொல் தந்தார். ஃபில் காலிப் பாருங்க, ஃபில் காலிப் என்றால் பெரும்பாலும். ஃபில் காலிப் யகூனுல் ஹாசூபு காதிரன் அலா தபாதுலி ஹாதிஹில் மாலூமாத்.